வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள புதிய காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்திற்கு எச்சரிக்கை. யாழில் இடிமின்னல் தாக்கியதால் பகுதியளவில் சேதமடைந்த தேவாலயம். டிசம்பர் 14 வரை இலங்கை மக்களுக்கு ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சாஜித் அனுரவுக்கு சொன்ன விடயம் என்ன? தமிழக மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் நாட்டை வந்தடைந்தன. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க தேவையான முக்கிய யுக்தி, ஜனாதிபதி எடுத்த அதிரடி முடிவு. யாழில் பரபரப்பு, கடற்பகுதியில் கரையொதுங்கிய வெள்ளை நுரைகள் இயற்கை அனர்த்தத்திற்கு அறிகுறியா என்று மக்கள் அச்சம். வடமாகாணத்தில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்கள், ஆளுநர் விளக்கம். சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ள சஜித்தின் காலணி. மீண்டும் உடைத்தெறியப்பட்ட அணையா விளக்கு நினைவு தூவி தொடரும் விஷமிகளின் அட்டகாசம். யாழ் பண்ணைக்கடலில் நீச்சலடிக்க 4 இருவர் உயிரிழப்பு, 2 ஆபத்தான நிலையில். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மிகவும் வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது. ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பு ஒன்று காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டு எதிர்வரும் 9/12/2015 முதல் 13/12/2025 வரை இலங்கையில் பல பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இலங்கையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென், ஊவா, வடமேல், சப்ரகமுக மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 10 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே மேற்குறிப்பிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரசு பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைந்த செயல்பாடு பொறிமுறை அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு, மின்சாரம், நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம், நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பான கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் அவசர திட்டங்களின் முன்னேற்றத்தை இதன்போது ஜனாதிபதி தனித்தனியாக மீளாய்வு செய்தார். வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை அடுத்த 25 நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பு பணிகளை விரைவாக முடிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை 3 நாட்களுக்கு முழுமையாக வழமையை கொண்டு வருமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அதுவரை மக்களின் நீர் தேவைகளை பவுசர்கள் மூலம் பூர்த்தி செய்யுமாறும் இந்த நடவடிக்கைகளில் விளக்கமான செயல்முறைக்கு அப்பால் சென்று அவசர நிலையாக கருதி முப்படையிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் உட்பட சுமார் 1000 டன் நிவாரணப் பொருட்கள் தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உதவியை தமிழக மக்கள் பங்களித்தமை ஆகும்.
இதில் சுமார் 300 டன் பொருள் இன்று மாலை 3 இந்திய கடற்படை கப்பல்கள் மூலம் கொழும்பை வந்தடைந்தது. இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜா இந்த நிவாரணப் பொருட்களை வந்தமை வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார். அத்துடன் சுமார் 700 டன் நிவாரணப் பொருட்களுடன் வரும் மற்றும் ஒரு கப்பலான INS கேரியர்ஸ் இன்று திருகோணமலைக்கு வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிவாரணம் மற்றும் மீள்கட்டுமான பணிகளை அணி பிளீஸ் என கெஞ்சிக் கொண்டிருக்காமல் அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று தெரிவித்தார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச பதிலளிக்க எழுந்த தருணத்தில் அணி பிளீஸ் என்று கூறிய தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்தார். இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டினார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்தித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். டித்வா புயலினால் ஏற்பட்ட அதிதீவிர வானிலை காரணமாக சுமார் 1000 பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நாம் வினவிய போது இது குறித்து உத்தியோகபூர்வ தரவுகள் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சீரற்ற காலனியால் இலங்கையில் உள்ள சுமார் 2,75,000 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் உள்ள மாணவர்களின் பாடசாலை புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பல பிரதேசங்களிலிருந்தும் தகவல்கள் பதிவாகியுள்ளது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமெரிக்க விமானப்படையின் 2 C-130 ரக விமானங்கள் இன்று இலங்கையை வந்தடைந்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளுக்காக வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமானங்கள் விசேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய திறன்களுடன் வந்துள்ளன. இந்த குழுமத்தில் 374வது எலிஃபண்ட் விங், 36வது கண்டிசென்சி ரெஸ்பான்ஸ் குரூப் மற்றும் 3 மெரைன் எக்ஸ்பென்டியல் போர்ஸ் ஆகியவற்றின் குழுக்கள் உள்ளடங்குகிறது. இவர்கள் இலங்கை விமானப்படை பிரிவுகளுடன் நெருக்கமாக இணைத்து விமான போக்குவரத்து, தளவாடங்கள் மற்றும் விரைவான மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளநுரை கரை ஒதுங்கியதால் அப்பகுதி மக்கள் பரபரப்பில் ஏற்பட்டுள்ளது. பெர்த்துறை இறங்குதுறையை அண்டிய கடற்பகுதியில் நேற்றைய தினம் காலை வெள்ளை நுரையில் ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் தொடரும் அனர்த்த நிலை தொடர்பில் யாழ்ப்பாணம் கடற்கரையில் திடீரென வெள்ளை நுரைக்கரை ஒதுங்கியது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளுக்கோ பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. ஊழலை முற்றாக ஒழித்து நேர்மையான நிர்வாகத்தை நிலைநாட்ட மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கமாகும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் அண்மை நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த ஆளுநர் இது குறித்த விசேட தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் அணிந்திருந்த காலணி நேற்று பேசுபொருளாக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய எழுதிய ஐ வாஸ் தேர் என்ற சுயசரிதை நூல் வெளியிட்டுள்ள விழா சமீபத்தில் நடந்தது. இதில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே உட்பட பல்வேறு அரசியல்வாதிகளுடன் பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வழக்கமாக அணியும் செருப்புகளுக்கு பதிலாக ஒரு காலணியை அணிந்திருந்தார் என்பது பலருக்கு விசித்திரமாக தோன்றியது.
அவர் வழக்கமாக செருப்பை அணிவார் என அனைவரும் அறிந்ததாகும். இருப்பினும் அன்று மாலை தன்னை அழைத்த நபருக்கு மரியாதை செலுத்துவதற்காக தான் காலணி அணிந்திருப்பதாக உப்புல் ஜெயசூரியவின் காதில் அவர் கிசுகிசுத்ததாகவும் அறிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில் நீச்சலில் ஈடுபட்ட இந்த இளைஞர்களில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் பொதுநல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். யாழ் நகர் பகுதியை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் 4 இளைஞர்கள் சிறிய படகொன்றில் பண்ணை கடற்பகுதியில் சென்று படகிலிருந்து குதித்து கடலில் நீச்சல் அடித்த போது அவர்கள் சுழிக்குள்ளாகப்பட்டு கடல் நீரை தத்தளித்த வேளை பண்ணை பகுதியில் நின்றவர்கள் அதனை அவதானித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதுடன் மீட்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர். 4 இளைஞர்களையும் மீட்டு யாழ்ப்பாணம் பொதுநல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஏனைய இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. யாழில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இடிமின்னல் தாக்கத்தால் தேவாலயம் ஒன்று பகுதியளவில் சேதமடைந்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அந்த வகையில் உடுவில் பிரதேச செயல் பிரிவுக்கு 187 சங்கவேலி கிராம சேவையாளர் பிரிவில் அமைத்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்திலேயே இந்த இடிமின்னல் தாக்கம் இடம்பெற்றுள்ளது. இந்த இடிமின்னல் தாக்கத்தால் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி இனம் தெரியாத விஷமிக்களால் மீண்டும் நேற்று உடைத்தெறிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி மீதான இருள் நீக்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்தில் சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனவும் தன்னார்ந்த இளைஞர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு கடந்த ஜூன் மாதம் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அணையா விளக்கு ஏற்பட்டு சிறு தூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அணையா விளக்கு தூபி கடந்த அக்டோபர் மாதமும் அடித்து நொறுக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது. இதன்பின் அணையா விளக்கு தூபியின் புனரமைப்பு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி இனம் தெரியாத விஷமிக்களால் உடைத்தெறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.